guys, welcome back to our channel. This is Yabi and நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராக்சிகேட்டட் ப்ரப்போசலோட எபிசோட் 9 and 10. இந்த வீடியோ தான் வந்து இந்த சீரீஸோட கடைசி வீடியோ அண்ட் இதில் 2 எபிசோடுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாகவே வரும். ஸோ வாங்க ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இல்லாமல் டைமாக வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி எபிசோடில் நம்ம லீ வந்து சோகமாக நடந்து போயிட்டு இருந்தால இப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சூஸ் சொன்னதெல்லாம் லீ வந்து யோசிச்சு பார்த்துட்டு அவன் அப்படியே வந்து பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கான். பின்னாடி வந்து ஜூவோ வந்துட்டு அவனை வந்து பிடிக்கிறாரு. ஹே லீ, நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேள அப்படின்ற மாதிரி வந்து ஜூஸ் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது நான் என்ன கேட்கணும்? இதுக்கு மேலே எனக்கு தெரியாமல் ஏதாவது மறைக்கிறீங்களா ஜூ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மிஸ்டர் காங் தேசோன், இதுக்கு மேலே ஏதாவது என்கிட்ட வந்து மறைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி லீ வந்து கேட்குறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜூஸ் இல்லை. நான் உங்களை கேட்டேனே, நான் உங்ககிட்ட அத்தனை தடவை கேட்டேனே, எதுக்கு நீங்கள் இந்த கேஸை கண்டுபிடிக்கணும்னு இருக்கீங்க அப்படின்ட்டு. என்னை பார்த்தா உங்களுக்கு இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? நீங்கள் சொன்னதில் எது தான் உண்மை? என்னால் எதை நம்ப முடியும்? எங்கள் அப்பாவோட கேஸை சொல்லி என் கூட வந்து இப்படி நீங்கள் விளையாண்டுட்டீங்களே, என்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி இது பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி குப்பையில் போடுற மாதிரி போட்டுருவீங்களா? அதுக்காக தானே இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து லீ வந்து கேட்குறான். உன்கிட்ட மறைக்கணும்லாம் நான் ஒன்றும் சொல்லாமல் இல்லை. உன்கிட்ட நான் நெருங்க எனக்கு அதை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் அதை பற்றி சொன்னால் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அதனால தான் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. நம்ம 2 பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு இருக்குது? நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்ம மீட் பண்ண சொல்லவே 2 பேருமே வந்து ஆல்ரெடி ப்ரோக்கனாக தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி லீ கேட்க, அப்போது நீ இப்படியே தான் போக போறியா? என்னால் வந்து உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றனால என்னோட வழியும் வந்து என்னால் நிறுத்தாமல் இருக்க முடியாது, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. உடனே லீ சொல்கிறான், எனக்கும் ஆனால் கஷ்டமாக இருக்கு, ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு இருந்த காயத்தை இன்னும் வந்து நல்லா பிரித்து விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். உடனே ஜூ வந்து லீயோட கையை பிடிச்சி வா நம்ம உள்ளே போய் பேசலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். லீ வந்து தட்டி விட்டுட்டு இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான். பின்னாடியே ஜூவும் லீ, நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், இந்த கேஸ் வந்து சால்வ் பண்ண உடனே உங்கள் அப்பா இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்ல, ஒருவேளை எங்கள் அப்பா தான் கொலை பண்ணியிருந்தாலும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்களா? இல்லை என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் என்னை வந்து டம்ப் பண்ணியிருப்பீங்களா? எப்படினாலும் உங்களுக்கு உங்களோட ரிவெஞ்ச் கிடைச்சிருதில்ல அப்படின்ற மாதிரி வந்து லீ கேட்குறான். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு தான் வந்து உங்ககிட்ட வந்தேன். ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா நீயே ஆல்ரெடி ரொம்ப மிசரபிளான ஸ்டேட்டில் தான் இருந்த அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. உடனே லீ சொல்கிறான், நீங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட்லாம் ஆகாதீங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இன்னும் மிசரபிளாக இருக்கேன். லீ வந்து அப்படியே சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கான். உடனே ஜூ சொல்கிறாரு, லீ சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல லீ வந்து நிற்கிறான். நின்றுட்டு நானும் சாரி, என்னோட அப்பானால நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி லீ சொன்னோடனே நம்மளுக்கு இன்னும் ஷியோராக தெரியாது, எதுக்கு நீ இப்படி சொல்கிற, உங்கள் அப்பா கொலை பண்ண மாதிரி என்ன வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. இல்லை நான் உண்மையாகவே சாரி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சொல்கிறேன். நான் ரொம்ப நாளாகவே வந்து உங்ககிட்ட என் அப்பாவுக்கு பதிலாக வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன, எனக்கு எங்கள் அப்பா கொலை பண்ணவரோட பையன் யாருன்னு தெரியாதா, நானும் வந்து போய் தேடி பார்க்கல, அதான் வந்து சீக்கிரமாக சாரி சொல்ல முடியலை அப்படின்ற மாதிரி லீ வந்து சொல்கிறான். உடனே ஜூ பின்னாடி இருந்து லீ என்னை பாரேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு லீ சொல்கிறான், இல்லை வேண்டாம், நான் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா என் அப்பா இல்லை உங்கள் அப்பாவை கொலை பண்ணார்ல, அவரால் உங்களோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். உடனே நம்ம ஜூ சொல்கிறாரு, உனக்கும் அப்படி தானே இருக்குது, ஏன் நம்ம இதுலேருந்து 2 பேரும் ஒன்றா தப்பிக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து லீயோட கையை வந்து பிடிக்கிறாரு.
இங்கிருந்து நம்ம 2 பேரும் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல லீ வந்து திரும்பி ஜூவை பார்த்துட்டு, இல்லை எனக்கு ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது உங்களோட ஃபேஸை பார்த்தா எனக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குற மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அதுதான் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட கையை தட்டி விட்டுட்டு போயிடுறான். இவரும் வந்து இங்கேயே அப்படியே சோகமாக நினைச்சிருக்காரு. அவன் வந்து அவனோட ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே உட்காந்து அழுவுறான். நம்ம ஜூவும் பின்னாடி வந்து கதவுக்கு இந்த பக்கமாக வெளில உட்காண்ட்ருக்காரு. 2 பேரும் அப்படியே உட்காண்ட்ருக்காங்க. இப்போ அங்கேயே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் வந்து காமிக்கிறாங்க. நம்ம லீ வந்து ஆஃபீஸுக்கு வரத்துல போல நம்ம ஜூ வந்து என்ன பண்ணுறாருன்னா ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்க இடத்துக்கு போயிட்டு அப்போ நடந்ததில்ல ஜூவோட அப்பாவோட கேஸ் அதை பற்றி இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து தேடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட ரூமுக்கு வந்து அந்த கொலை நடக்க சொல்ல யார் வந்து ப்ராக்சிகேட்டராக இருந்தா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வந்து நம்ம டக்டா இருந்திருக்காரு. இங்கே வந்து லீ அப்படியே தூங்கிட்டு இருக்கான். காலை ஆகுது, இருந்து பார்க்குறான். பார்த்தா வந்து சாங் வந்திருக்காரு. அவர் வந்து நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், நான் வேறு உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன்னா உங்கள் ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃபாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, சாரி இப்போதான் கேஸ் வந்து ரொம்ப பிஸியாக போகுது, ஆனால் வந்து நான் லீவ் எடுக்கிற மாதிரி நிலமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறதுக்கு சாங் வந்து வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஜுரம் வருதா அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து லீயோட கன்னத்தில் கை வச்சு தொட்டு பார்க்குறான். உங்களுக்கு அதிகமாக ஃபீவர் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதில் விட்டமின் டேப்லெட்ஸும் கொஞ்சம் இருக்குது, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்குறான். நம்ம லீயும் தேங்க்யூ சொல்லிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கிக்கிறான். பண்ணி சாங் வந்து நாளைக்கும் வேணா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, லீவ் போட்டுட்டு ஃபோனை கூட வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லீயை வந்து ஆக்ட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஜூ வந்து ஆஃபீஸில் ரொம்ப சீரியஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜூ வந்து எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காரு. ஒரு ரெக்கார்ட் எடுத்து பார்க்குறாரு. அதில் வந்து அனஸ்டேஷியா வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. உடனே அவர் அனஸ்டேஷியாவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு 2017 நடந்த கேஸ் எல்லாம் வந்து எடுத்து பார்க்குறாரு. அப்போ அதில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸில் அதே அனஸ்டேஷியா வந்து இருக்கு. அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவருக்கு கால் பண்ணி, ஹலோ, நான் வந்து ப்ராக்சிக்யூட்டர் ஜூ பேசுகிறேன், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அந்த ஃபோட்டோவில் இருக்க மருந்து என்ன அப்படின்னு பார்த்து சொல்கிறீங்களா? அது வந்து ஒரு அனஸ்டேஷியா. இப்போது யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தா அனஸ்டேஷியானால அவங்க இறந்தாங்க அப்படின்றது காமிக்குமா அப்படின்ற மாதிரி வந்து ஜூ கேட்குறாரு. அவங்க இறந்து 3 மணி நேரத்துக்குள்ளே பிளட் டெஸ்ட் எடுத்தா காமிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஓஜியான் இருக்கார்ல, அவரோட ஹஸ்பண்ட் பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அவர் வந்து இறந்து 12 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அந்த அட்டாப்சி வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது இறந்து 12 மணி நேரம் கழிச்சு பண்ணால் காமிக்குமா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. அதுக்கு அவங்க 12 மணி நேரமா? இல்லை, அப்படின்னா வந்து காமிக்காது, அந்த மாதிரி அதிகமான டைமுக்கு அப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தா அது வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்த மாதிரி தான் காமிக்கும் அப்படின்ற மாதிரி ஃபோனில் இருக்கவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஜூவோம், ஓ ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஜூ வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அப்போது 2017 அனஸ்டேஷியா வந்து கொஞ்சம் காணாமல் போயிருக்கு போல். அந்த காணாமல் போன கொஞ்ச நாள்லேயே வந்து ஓஜியானோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருக்காங்க. அடுத்த 3 நாளில் ஓஜியானோட டாக்டர் அந்த பாட்டி இருந்தாங்களே அவங்கள வந்து இறந்துருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவர் வந்து அந்த பாக்ஸில் இன்னும் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணுறாரு. ஒரு ஃபோனும் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா இவர் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜ் போட்டு பார்க்குறாரு. மெசேஜ் செக் பண்ணுறாரு, கால் ரெக்கார்ட்ஸும் செக் பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே வந்து அந்த ஃபோனில் இல்லை. அதுக்கப்புறமா சாங் கிட்ட பேச வெளில வராரு. சாங் பார்த்துட்டு, நீங்கள் திருப்பி நைட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சாங் கேட்குறான். இவரும் ஆமாம் அப்படின்னு தலையாட்டிட்டு அந்த ஃபோனை கொடுத்து, இந்த ஃபோனை திருப்பி வந்து சர்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே சாங்கா, ஓகே மிஸ்டர் ஜூ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வந்து ஜூ கிட்ட ஏதோ கேட்கலாம் அப்படின்னு வரான். அதுக்குள்ளே வந்து அவர் கிளம்பிடுறாரு. உடனே இவன் என்ன ஃபோனை கொடுத்துட்டு அவர் உடனே கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து டக்கத்தாங்க அமைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு 2 பேர் கூட பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. இதெல்லாம் வந்து ஒளிஞ்சு நின்று ஜூ வந்து பார்த்துட்டு இருக்கான். டக்கு அவரோட ரூமை விட்டு வெளில போனவொடனே நம்ம ஜூ அந்த ரூம்குள்ளே போயிட்டு எல்லா இடத்தையும் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறான். அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அப்போ அவர் ஓஜியானோட அக்கா சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களோட அப்பா வந்து ஓஜியான் லவ் பண்ண பையனை வந்து அப்ராடுக்கு அனுப்பிட்டாங்க
அப்படின்ட்டு அதை வந்து ஞாபகம் வருது. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அதுவும் வந்து இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அங்கே பார்த்தா நம்ம டக் வந்து கூட வந்த 2 பேர் அனுப்பிட்டு நீங்கள் போங்க, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறாரு. இங்கே வந்து இவர் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. சில விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ஹாஸ்டலோட விசிட்டிங் கார்ட், அதையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தா யாரோ வந்து இந்த ரூம் பக்கத்துலேயே வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவரும் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் வந்து ஒரு பூத்தொட்டி இருக்கு. அந்த பூத்தொட்டியை வந்து கிளறி பார்க்குறாரு. அதுக்குள்ள இருந்து சிரிஞ்சு கண்ணில் பிடிச்சிடுறாரு. அந்த ஊசியை பார்த்துக்கிட்டே வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ பார்த்தா யாரோ கதவை திறந்து உள்ளே வந்துடுறாங்க. இவரும் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. வந்தது யாரு அப்படின்னு பார்த்தா இன்னொரு ப்ராசிக்யூட்டர் இருந்தார்ல, அவர் தான் வந்திருக்காரு. என்னடா அங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நம்ம ஜூக்கு இவர் தான் அப்படின்னு உடனே அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறாரு. இப்போ 2 பேரும் வந்து டெரஸில் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆர்ஃபனேஜோட கார்டு எடுத்தார்ல, அதுக்கு வந்து கால் பண்ணி ஜூ வந்து பேசுகிறாரு. ஹலோ, நான் வந்து ஜூ பேசுகிறேன். நீங்கள் எப்பயாவது டக் அப்படின்ற சர்நேமோட இருக்க குழந்தைய வந்து சேர்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் ஓகே தேங்க்யூ, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சீக்கிரமாக வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து காலை கட் பண்ணுறான். அப்போ பக்கத்தில் இருக்க ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு, அந்த குழந்தைய அவங்க பிறந்த உடனே ஹாஸ்டலில் சேர்த்துருந்தா அந்த குழந்தைக்கு அவங்க பேரண்ட்ஸோட நேம் எதுவும் வைக்க மாட்டாங்க. நேம் வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க எந்த பேர் வேணாலும் வைப்பாங்க. டக் வந்து நம்மள ஒருத்தர், நம்மளை விட இன்னும் ஹையான பொசிஷனில் இருக்காரு. அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவர் எப்படி வேணாலும் பண்ணிடுவார். அதே மாதிரி அவருக்கு இங்கே நல்ல ரெப்புடேஷனும் இல்லை. நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து அந்த ப்ராசிக்யூட்டர் கேட்குறாரு. நீ என்ன பண்ண, ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி வந்து ஜூ கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, உனக்கு தெரியும்ல என்னோட சிஸ்டரும் இந்த ஓஜிவன் கேஸை பற்றியும் அந்த கசினோ கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றியும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாலே, அவளை கூட ஏதோ ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவளை வந்து சூசைட் பண்ண வச்சாங்களே, அது வேறு யாரும் இல்லை, நம்ம டைரக்டர் டக்கோட பேட்ச்மேட் தான் அப்படின்ற மாதிரி இவன் சொன்ன உடனே நம்ம ஜூக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. அந்த ஓஜியான் பண்ணுற தப்பெல்லாம் மறைக்கணுன்ட்டு இவர் இவ்வளோ பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு, எனக்கு பயமாக இருக்கும், இந்த கேஸ் அப்படியே லீ மேலே திரும்பிடுச்சுன்னா, இல்லை லீக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, என்னது எதுக்காக லீ மேலே அவங்க பனிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஜூ வந்து கேட்குறாரு. இல்லை, நான் கேள்விப்பட்டேன் லீயோட அப்பா வந்து ஒரு கொலைக்காரராமே, அது இல்லாமல் நீ வந்து ஒருத்தரை பற்றி என்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னியே, அது லீயோட அங்கிள் தானே. அவனோட அப்பா வந்து ஒரு கொலைக்காரர், இப்போ அவனோட அங்கிள் ஜெயிலில் இருக்காரு. இப்படி ஒரு ஃபேமிலி வேறு அவனுக்கு இருக்குது. அதான் லீ வந்து இப்போ லீவில் தானே இருக்கான், அதனால் இது எதுவும் பிரச்சனை ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. உடனே அந்த ப்ராசிக்யூட்டர் கேட்குறான், ஆனால் நம்ம லீச்சையாவா நம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நீயும்மா எப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த சிகரை வந்து அதோட டிஸ்போசல் இதில் வந்து போடுறாரு. பக்கத்தில் இருக்கிற ப்ராசிக்யூட்டர், சரி பரவாயில்ல, மிஸ்டர் லீக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ப்ராசிக்யூட்டர் வந்து சொல்கிறாரு. உடனே ஜூவும், நான் நாளைக்கே வந்து டக்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அரெஸ்ட் வாரண்ட் வாங்குகிறேன். ஏன்னா இது பெருசாச்சுன்னா நானும் மாட்டிக்குவேன். இந்த டைம் நீ இதை ஸ்டார்ட் பண்ணலை, நீயே முடிச்சிடுவல அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசிக்யூட்டர் வந்து கேட்குறாரு. உடனே ஜூ சொல்கிறான், நான் முடிச்சுட்டா ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அங்கே வந்து கிளம்புறாங்க. இப்போ லீயோட ரூம் காமிக்கிறாங்க. அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஏதோ சவுண்டு கேட்குது. யார் அது? ஜூ, நீங்களா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் போய் பார்க்குறான். யாரும் இல்லை. உடனே வந்து தண்ணி குடிக்கிறான். அங்கே பார்த்தா யாரும் இருக்க மாதிரியே உனக்கு வந்து ஒரு ஃபீல் வருது. உடனே என்ன பண்ணுறான்னா ஜூக்கு வந்து காலை போட்டுட்டு அவன் வந்து பேசலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ள நம்ம லீயை வந்து பின்னாடி வந்து யாரோ பிடிச்சி கழுத்தை நடக்கிறாங்க. ஃபோனில் இருந்து ஜூ வந்து, லீச்சையா ஏதாவது ஆச்சா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இவனால் இங்கே வந்து ஆன்சர் பண்ண முடியல. இவனை பிடிச்சிட்ருக்காங்களே ஒருத்தவங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன் நீ சொன்னால் மட்டும்தான் வந்து ஜூ வந்து கேட்பானாமே, அதனால் நல்லா கவனிச்சுக்கோ, நாளைக்கு அவனை அரெஸ்ட் வாரண்ட் வாங்காத அப்படின்னு சொல்லு, உனக்கு புரிஞ்சிருந்தா எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து இவனோட கழுத்தை போட்டு நினைக்கிறாரு. உடனே நம்ம லீ என்ன சொல்கிறான்னா,
என்ன எல்லாம் ஓஜையானுக்காக பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க பின்னாடி இருந்தவனுக்கு செம்மக்கவும் வந்துடுது. நம்ம லீயை வந்து கீழே தள்ளிட்டு அவனோட கழுத்தை வந்து போட்டு நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒன்னே லீ வெயிட் பண்ணுங்க, நீங்களே போய் சரண்டர் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்குள்ளே கதவை திறந்துட்டு ஜூ வந்து உள்ளே வந்துடுறாரு. நம்ம லீயோட கழுத்தை நடிச்சிட்டு இருந்தாங்களே அவங்கள வந்து ஓரமாக தள்ளி அடிச்சுட்டு லீ கிட்ட போயிட்டு லீ நீ ஓகே தானா அப்படின்ற மாதிரி வந்து எழுப்புறாரு. இவ்வளவும் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம தக்னா. அவர் வந்து எழுந்து உட்காந்து மாஸ்கெல்லாம் கழட்டுறாரு. அதுக்கப்புறமா இந்த லீச்சையா இருக்கானே இவன் தான் வந்து அந்த கொலைக்காரனோட பையன், உன்கிட்ட அவன் ஏமாத்திட்டு இருக்கான் தேசான், அவனை நம்பாத அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. உடனே ஜூ அவரை பார்த்துட்டு நீ தான் வந்து என்ன 10 வருஷம் கிட்ட ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. டக்கு வந்துட்டு அப்போ உங்க 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, ஓஜான்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே ஜூ வந்து அவரை வந்து அடிக்கிறான். அடிச்சுட்டு உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லையா, எங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் இவ்வளோ மோசமாக ஆக்கிட்டீங்க, ஏதாவது சொல்லுங்களேன், ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஜூ வந்து கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்படி ஏதாவது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க 2 பேரையும் நான் அப்பயே வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. ஜூக்கு இன்னும் கோவம் வந்துடுது, இன்னும் அடிக்க போகிறான். அதுக்குள்ளே லீ நடுவில் வந்து அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்குள்ளே வந்து போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ்லாம் வந்து தக்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே வந்து சீன் கட் ஆகுது. நம்ம ஜூவோட கையிலலாம் வந்து அடிபட்டுருச்சு. அதுக்கு வந்து லீ வந்து ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்ருக்கான். வலிக்குதா அப்படின்ட்டு லீ வந்து கேட்குறான். உடனே ஜூ வந்து நம்ம லீயோட கலர்ஸில் இருக்க அடியெல்லாம் பார்த்துட்டு யார் கேட்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயை வந்து ஹக் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் நீ இந்த ஒர்க்கை வந்து பார்க்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். இல்லடி நீ வந்து வேறு ஏதாவது ப்ராசிக்யூட்டர் கூட போய் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு வந்து ஜூ சொல்கிறாரு. இல்லை எனக்கு அப்படி பண்ண பிடிக்கல, நான் ஏன் மாறணும் அப்படின்ற மாதிரி லீ கேட்க, நான் இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை, ஆனால் தெரியாமல் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்ன மிஸ்டேக் தெரியுமா, நீ வந்து என்னோட வீக்னஸாக மாறுவ அப்படின்ட்டு நான் ஒரு நாளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. என்ன அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா அப்படின்ட்டு லீ கேட்க, ஆமாம் நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன், இதில் உன்னையும் இதில் இழுத்துட்டனே அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். யாராவது உனக்கு ஏதாவது பண்ணால் எனக்கு என்ன பண்ணனே தெரில, நான் அப்படியே ஃப்ரோஸாகி நின்றுடுறேன், இன்னமும் என் தலையே வெடிக்கிற மாதிரி ஆகிடுது அப்படின்ற மாதிரி ஜூ வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் நான் இதை எதுவுமே ரெக்ரெட் பண்ணவே இல்லை தெரியுமா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது, உங்கள் கூட ஒர்க் பண்ணது, உங்கள் கூட இப்போ இருக்கிறது, இது எதுவுமே நினச்சி நான் கஷ்டமே படலை அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். உடனே அதை கேட்டுட்டு ஜூ, இப்போ இல்லைனாலும் நீ என்னைக்காவது இது எல்லாத்தையும் நினச்சி கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீச்சியா அப்படின்னு என்னமோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே லீ வந்து அவரோட வாயில் வந்து கை வச்சுட்டு, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறான். உடனே அவர் வந்து சிரிச்சிட்டு, நான் ஒன்றும் அதை சொல்ல வரலடா, ஆனாலும் நீ சொன்னது கரெக்டு தான், நீ வந்து என் கூட இருந்தா இன்னும் வந்து மிசரபிளாக தான் ஆகுவ அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. ஆமாம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் இப்போ இருக்கிறத விட இன்னும் வந்து கஷ்டப்படுவோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி லீயும் சொல்கிறான். உடனே ஜூ சொல்கிறாரு, உன்னை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன், என்ன மாதிரி வந்து உன்னையும் மிசரபிளாக மாற்றணும், இல்லை என்னை விட மில்லியன் டைம்ஸ் வந்து நீ கஷ்டப்படணும் அப்படின்னு நான் நினச்சேன், அப்படி தான் நான் இன்னமும் நினச்சிருக்கணும், ஆனால் நீ கஷ்டப்பட்டா எனக்கு ஏன் இன்னும் கஷ்டமாகுது, லீச்சையா சாரி, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், எனக்கும் வந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் வரணும் அப்படின்னு நான் யோசித்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து அழுகிறாரு. உடனே நம்ம லீ வந்து அவரோட டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு, நான் தனியாக சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு உங்கள் கூட சேர்ந்து கஷ்டப்படுறதுக்கு ரெடி, இதை தான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம ஜூ லீயோட கன்னத்தில் கைய வச்சுட்டு, லீச்சையா எனக்கு கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து ஜூ கேட்குறாரு. இவன் வந்து அமைதியாக என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கான். உடனே ஜூவே வந்து லீயை கிஸ் பண்ணிடுறாரு. ஒன்றும் இல்லை, என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல, இது ஏதோ கடைசியாக குட் பை கிஸ் மாதிரி இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஜூ சிரிச்சுட்டு, எப்படி நீ எல்லாத்தையும் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்ற, அதுக்காக தான் வந்து நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
இல்லை நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி லீ வந்து கேட்குறான். உடனே ஜூஸ் சொல்கிறாரு, டக் வந்து எதுக்கு உங்ககிட்ட வந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிட்ருக்கு, நான் வந்து நாளைக்கு அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜூஸ் சொல்கிறாரு. உடனே அதை கேட்டுட்டு லீ சொல்கிறான், அப்போது அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை நம்ம கூட ஒர்க் பண்ணுற யாராவது டக்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்கிறான். ஆமாம், ஒன்று சாங்காக இருக்கணும், இல்லாட்டி வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுற ப்ராசிக்யூட்டர் யோன் இருக்கார்ல அவராக இருக்கணும். இவங்க 2 பேரில் யாரோ தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. உடனே லீயும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்போது இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் அந்த டக்கோட சன்னா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இருக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதனால் நீ வந்து இதில் தலையிடாத, இதை விட்டு தூரையே இரு அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. ஒன்னே லீ, இல்லை ஆனால் எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல, நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாத்தையும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஜூ சொல்கிறாரு, அப்போது நீ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு க்ளோஸாக என்னோட பக்கத்துலேயே இருப்பியா? அதே மாதிரி நீ உன்னை எப்போவுமே சேஃபாக பார்த்துப்பியா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா வந்து நான் இன்னும் கஷ்டப்படுவேன், என்னை ரெக்ரெட் பண்ண வைக்காமல் நீ பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. இவன் ஒன்றுமே சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து கிஸ் பண்ணிடுறான். நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், உங்களை கண்டிப்பாக பார்த்துப்பேன், நீங்கள் என்றைக்குமே இதை வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இங்கே வந்து எபிசோட் 9 முடியுது. அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஜூ வந்து டக்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்காரு. நம்ம டக் வந்து லாயர் யாரும் வச்சிடல. அதை பார்த்துட்டு, என்ன நீங்கள் யாரையும் இன்னும் ஹேர் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் வந்து ஒன்றுமே சொல்லலை. அடுத்தது ஜூ கேட்குறாரு, நான் கேள்விப்பட்டேன் ஓஜானுக்கு முன்னாடி நான் வந்து உங்களை கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களாமே, சரி உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறான். உடனே டக் வந்து, நான் தான் வந்து கிம்மை வந்து அந்த ஊசி வச்சு குத்தி கொலை பண்ணேன், நான் கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கல, நான் வந்து அவனை பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டக் சொல்கிறாரு. உடனே ஜூ, நீங்கள் குத்துனது வெறும் சிரஞ்ச் மட்டும் இல்லை, அந்த சிரஞ்சில் பியோர் நிக்கோட்டினும் இருந்தது. நீங்கள் அவ்வளோ நிக்கோட்டின் அவரோட உடம்புல செலுத்துனா அவர் இறக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அப்போது அவர் மயங்கி விழுந்தவுடனே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களால் தான் அவர் வந்து இறந்தாரு அப்படின்ற மாதிரி ஜூ வந்து சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ கேட்டதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து டக் சொல்கிறாரு. உன்னே ஜூ வந்து இவங்க அன்றைக்கி ஹோட்டல்லேருந்து கண்டுபிடிச்ச ட்ரக்ஸோட ஃபோட்டோவை காமிச்சு, நீங்கள் கேட்ட ட்ரக்ஸ் வந்து சீக்ரெட்டாக வந்து அவன் மாற்றிட்டுருக்கான், எவ்வளோக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களோ அதை விட கம்மியான அளவு தான் வந்து ட்ரக்ஸ் வந்து அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான், அவன் காசு அதிகமாக கேட்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருக்கான் போல். ஆனால் எங்களுக்கு ஆல்ரெடி எவிடன்ஸ் கிடச்சாச்சு, ஓஜான் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் எல்லா உண்மையே இப்போ சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது நல்லது, ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. உடனே அதுக்கு டக் சொல்கிறாரு, ஆமாம் அவன் அப்படி பண்ணான், அதனால வந்து ஓஜானுக்கு செம்மையாக்கம் வந்து அவள் போய் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், அவன் ஓஜானே அடைச்சிட்டான். அதை பார்த்த உடனே எனக்கு செம்ம கோவமாயிடுச்சு, அதனால் நான் இந்த ஊசி எடுத்து அவன் கழுத்துலேயே வந்து குத்திட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து டக் சொல்கிறாரு. அப்போவே எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜோ கேட்குறாரு. ஆமாம் எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு டக்கும் சொல்கிறாரு. சரி, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஓஜானோட ஹஸ்பண்டும் அவங்களோட டாக்டரும் இறந்தாங்களே, இந்த கேஸெல்லாம் நடக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ண கேஸில் இருந்த அனஸ்தேஷியா வந்து ஒன்று காணாமல் போயிருக்கு, நீங்கள் அந்த மருந்து வச்சு தான் ஓஜானோட ஹஸ்பண்டை கொலை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஜூ வந்து அடுத்த கொஸ்டின் கேட்குறாரு. நான் எதுக்கு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி டக் கேட்க, உடனே ஜூ சொல்கிறான், எங்களுக்கு அந்த பாட்டியோட ஃபோன் கிடச்சிது, நான் வந்து அந்த பாட்டியோட ஃபோனில் இருக்க ரெக்கார்டெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. உடனே டக் அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த சிகரெட்டை வந்து கீழே போட்டு மெதிக்கிறாரு கோவத்தில். வெளில பார்த்தா சாங்கும் இன்னொரு ப்ராசிக்யூட்டரும் இருந்தாங்களே, அவங்க 2 பேர் இருக்காங்க. உடனே நம்ம சாங் சொல்கிறான், அந்த பாட்டியோட ஃபோனை வந்து நான் டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்,
அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதில் ஒன்றும் கிடச்சிருக்காதே, ஆமாம் தானே அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இப்போ திருப்பி இங்கே உள்ளே காமிக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் பார்த்த கேஸில் இருந்து மருந்து வந்து காணாமல் போச்சு. ஆனால் ஓஜோனோட ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்தாங்க. அதே மாதிரி அந்த பாட்டி அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு வந்து டக் சொல்கிறாரு. உடனே ஜூ சொல்கிறான், சரி அப்போ அந்த கசினோட பாஸ் காங்கூஸும் அவனை யாரு கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்க டக் வந்து லீயை பார்த்துட்டு லீயோட அப்பா தான் அவனை கொலை பண்ணான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. லீ வந்து அமைதியாக கீழே குறைஞ்சிட்டே உட்காந்துருக்கான். ஒன்று ஜூ வந்து லீயை பார்த்து நல்லா நிமிர்ந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது ஜூ என்ன பண்ணுறாருன்னா அந்த சிரஞ்ச் கண்டுபிடிச்சாங்கல்ல நம்ம டக்கோட ஆஃபீஸ்லேருந்து அதை எடுத்து காமிச்சிட்டு, இது நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் இருக்க பூத்தொட்டியில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி காமிச்சோடனே, நம்ம தேசம் இவ்வளோ வளர்ந்துட்டானா, எனக்கே தெரியாமல் என்னோடய ஆஃபீஸில் தான் போய் சர்ச் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி டக் வந்து கிண்டல் பண்ணுறான். நீங்கள் காங்கூஸுங்களோட கழுத்தில் குத்தி குத்தி கொலை பண்ணீங்களே அந்த டூல் எங்க, உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஜூ வந்து கேட்குறான். அதை பற்றி எனக்கு என்ன தெரியும், அந்த கொலைக்காரன் பேர் என்ன, ஆனால் ஆல்ரெடி செத்து போயிடானே, ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி வந்து டக் சொல்கிறாரு. உடனே ஜூக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. நான் கேட்டதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா, நீங்கள் அதை எங்கே ஒளி வச்சுங்க அப்படின்ட்டு கேட்க அவர் வந்து நான் லீயோட அப்பாவோட கல்லறையில் தான் அதை வந்து ஒழிச்சு வச்சேன் அப்படின்ற மாதிரி திமிரா ஆன்சர் பண்ணுறாரு. நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதை வந்து நான் உங்ககிட்ட இருந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ வந்து மிரட்ட, ஒரிஜினல் மேலே கை வைக்காத, வச்சு பாரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டக் வந்து சொல்கிறாரு. உடனே ஜூ வந்து எழுந்து, உங்களுக்கு தெரியுமா நாங்கள் கண்டுபிடிச்ச க்ளவுஸில் இருந்த டிஎன்ஏ யாரு தான் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ஜூ சொன்னோடனே நம்ம டக்குக்கு வந்து பயம் வந்துடுது. அப்படியே வந்து உட்கார்றாரு. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சமாளிக்கிறாரு. மிஸ்டர் கிம்மோட பாடியை யார் தூக்கிட்டு வந்து அங்கே போட்டிருப்பாங்க, அது ஒருவேளை உனக்கும் ஓச்சியானுக்கும் பிறந்த பையனா அப்படின்ற மாதிரி ஜூ வந்து கேட்குறான். உடனே டக் வந்து சைடில் திரும்பி சாங்கும் இன்னொரு ப்ராசிக்யூட்டராக நிற்கிறாங்களே அங்கே வந்து பார்க்குறாரு. திருப்பி ஜூவை பார்த்துட்டு யாராக இருக்கும், யாரும் இந்த பாடியை தூக்கிட்டு வந்து போட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி டக் வந்து இன்னும் அதை வந்து மறைச்சிட்டே தான் இருக்காரு. நீங்கள் இப்படி தான் கடைசி வரைக்கும் மறைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்களா, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா எனக்கு வேறு சாய்ஸே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த யார் அதை பண்ணாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி நான் அவங்கள ஜெயிலில் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறான். உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி அவரும் சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி டக் வந்து சொல்கிறாரு. ஒன்றே ஜூவுக்கு வந்து டென்ஷன் ஆகிடு வெளில வந்து எழுந்து வந்துடுறான். பின்னாடியே லீயும் வரான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன நடக்குதோ அதுபடி தான் நம்மளால் போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. இப்போ நம்ம ப்ராசிக்யூட்டரோட ஆஃபீஸில் தான் இருக்காங்க. 4 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க. ஜூ சொல்கிறாரு, கிம்மோட கேஸை வந்து அட்டம்ப்டட் மர்டர் கேஸாக வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த ப்ராசிக்யூட்டர், என்ன ஒருவேளை இதுக்கும் அந்த ஊசுங்கோட கேஸுக்கும் இல்லை அந்த பாட்டியோட கேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்தால், ஆனால் நம்மளுக்கு இன்னும் சாலிடான எவிடன்ஸ் வேறு கிடைக்கலையே, நீ தானே சொன்ன நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் இந்த கேஸுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நீட்டாக தான் சொன்னேன். இப்போ திடீர்னு வந்து கிம்மோட கேஸை வந்து மூடிடலாம் அப்படின்னு சொல்கிற. ஜூ என்னடா ஆச்சு உனக்கு, எதனால் இப்படி ரஷ் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து அந்த ப்ராசிக்யூட்டர் ஜூவை பார்த்து கேட்குறாரு. உடனே ஜூ சொல்கிறான், இதை தவிர மற்ற எல்லா கேஸுமே வந்து பாஸ்ட்லேயே நடந்து முடிஞ்சது தானே, அதுக்கு எவிடன்ஸும் வந்து கரெக்டாக இல்லை, அதனால அந்த கேஸெல்லாம் எப்போ முடியும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. இப்போது நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்க கேஸை மட்டும் நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. ஒன்றே அந்த ப்ராசிக்யூட்டர், என்ன லீக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றனால இப்படி சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏதாவது ஒரு கேஸாவது கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம லீயோட சஸ்பென்ஷன் வந்து இன்னும் பெருசாக ஆகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. ஒன்று அந்த ப்ராசிக்யூட்டர், நீ ஏன்டா இப்பயும் அதே மாதிரி பண்ணுற, என்னோட சிஸ்டர் ஒர்க் பண்ண சொல்லவும் நீ இதே மாதிரி தான் ஓவராக ரஷ் பண்ண, திரும்பியும் அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து, சரி அந்த ஹாஸ்டல்லேருந்து ஏதாவது நியூஸ் கிடச்சடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. இல்லை எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்கிறான். சரி அந்த ஃபோன் கொடுத்தனே அதில் ஏதாவது டேட்டா கிடச்சடா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க, நம்ம சாங் சொல்கிறான்,
ஓஜோனோட ஃபோனும் டக்கோட ஃபோனோட அனாலிசிஸும் வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. வினோதமாக இருந்த எல்லாத்தையும் வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அவங்க 2 பேரோட மெசேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணல. அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே பேசியிருக்காங்க. என்னதான் பேசியிருக்காங்கன்னா, நம்ம எப்படியாவது இதை பண்ணியே ஆகணும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதை பற்றி. அவன் வந்து இதை கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் எதனாலன்னு தெரியல. இந்த மாதிரி ரொம்ப ஜென்ரிக்கான இது தான் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. இம்பார்ட்டண்ட்டாக வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சாங் வந்து சொல்கிறான். உடனே அந்த ப்ராசிக்யூட்டர், அப்போது இதை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதா? டைரக்டான எவிடன்ஸாக எதுவுமே இல்லையா? நான் டக் இப்படி பண்ணுவார் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து அந்த ப்ராசிக்யூட்டர் வந்து சொல்கிறாரு. உடனே சாங் சொல்கிறான், இன்றைக்கி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நம்ம டக்கோட திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க செக் பண்ணி பார்த்தாங்களாம். அதில் சிலது மட்டும் ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேட்டரோட கைப்பட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க மாட்டுது. அவங்க சொன்னாங்க, இந்த டிஎன்ஏவும் இருக்கிற டிஎன்ஏவும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சாங் சொல்கிறான். ஒன்று லீ சொல்கிறான், சாரி, ஆனால் நான் அந்த எவிடன்ஸ்லாம் எடுக்க சொல்ல கையில் க்ளவுஸும் போட்டிருந்தேன், காலுக்கும் வந்து கவர் பண்ணி தான் இருந்தேன். வேறு ஏதாவது தப்பு நடந்திருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்கிறான். உடனே அந்த ப்ராசிக்யூட்டர், இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் வந்து அடிக்கடி கண்டாமினேட் ஆகும், வேறு யாராவது கூட கண்டாமினேட் பண்ணியிருக்கலாம். நானும் ஜூவுமே இந்த மாதிரி நிறையா கேசஸ் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் லீச்சையா, இன்றைக்கி மட்டும்தானே நீ இங்கே ஒர்க் பண்ண முடியும், இதுதானே உன்னோட கடைசி டே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. லீயும், ஆமாம், நாளையிலேருந்து நான் இங்கே வரமாட்டேன், அதனால் நீங்கள் எல்லோரும் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி லீ வந்து சொல்கிறான். உடனே ஜூ பார்த்துட்டு, என்ன நீ பேசிகிட்ருக்க, நீ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணு, நீ இல்லாமலாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்க ப்ராசிக்யூட்டர் ஜூவை பார்த்துட்டு, ஏய், நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடா, ஆல்ரெடி அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நீ அவனை வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ண வைக்கிறியா? வீட்டில் இருந்தாலும் அவனை நிம்மதியாக விட மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, இல்லையும், என்னோட சஸ்பென்ஷனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது தெரிய வந்தா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகுமே அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். என்ன பிரச்சனை வந்துட போகுது, இங்கே வெறும் நம்ம 4 பேர் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சுகு சொல்கிறாரு. அங்கே ஒரு ஆக்வர்டான சைலன்ஸ் வந்துடுது. உடனே அந்த ப்ராசிக்யூட்டர், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. உடனே நம்ம சாங் அவரை கூப்பிட்டு, இன்றைக்கி இங்கே லீ கடைசியாக ஒர்க் பண்ண போகிறாரு, நம்ம எல்லாரும் ஏன் ஒன்றா டின்னர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, சாரி, இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே, எனக்கு ஆல்ரெடி பிளான்ஸ் இருக்குது, நம்ம வேறு எனக்காவது போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம ஜூவும், ஆமாம், எனக்கும் என் ஃபேமிலி கூட பிளான்ஸ் இருக்குது, லீ திரும்பி இங்கே ஒர்க்குக்கு வருவாள், அப்போ வேணால் நம்ம ட்ரீட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஜூ வந்து அந்த ப்ராசிக்யூட்டரை பார்த்து, ப்ராசிக்யூட்டர் யோன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவரும் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. உங்களுக்கும் உங்கள் சிஸ்டருக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் பர்த்டேஸ் வரும்? நேற்று தானே உங்கள் சிஸ்டரோட பர்த்டே, நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸ் தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, ஓ, உனக்கு தெரியாதா, நானும் அவளும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பிறந்தோம், அதனால தான் வந்து எங்களோட பர்த்டே வந்து டிஃப்ரெண்ட்டான டேட்டில் வந்திருக்கு. அவள் 11:55க்கு பிறந்தா, நான் வந்து 12:05க்கு பிறந்தேன், அதனால் வந்து எனக்கு அடுத்த நாள் தான் பர்த்டே. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. இப்போ அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போது ஜூவும் லீயும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. நீ இதுக்கப்புறம் வீட்டிலே இரு, ஆல்ரெடி இந்த கேஸ் எவ்வளோ பெருசானனால எல்லாருமே வந்து திருப்பி ஏதாவது பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து ஜூ சொல்கிறாரு. லீ கேட்குறான், அந்த ப்ராசிக்யூட்டர் யூனும் அவங்களோட சிஸ்டரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்ட்டு. இல்லை, அவங்க 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. ஓ, சரி அப்படின்ட்டு வந்து லீயும் சொல்லிடுறான். உடனே ஜூ சொல்கிறாரு, ப்ராசிக்யூட்டர் யூன் டக்குக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறவராக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் டக்கோட பையன் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. உடனே லீ கேட்குறான், நம்ம ரொம்ப ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ணுறோமா? அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க டக்கோட சன்னாக இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எக்ஸாக்ரேட் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜூ சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ சஸ்பீஷியஸாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறையா புதுசாக கிடைக்கும். என்ன சஸ்பெண்ட் பண்ணாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தேடினா எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். நீ அப்படி நினைக்கிறியா?
இது வரைக்கும் நம்மளால் சர்ச் வாரண்ட் அப்ளை பண்ணுற அளவுக்கு கூட எந்த எவிடன்ஸும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்ல. ஆனால் அந்த கொலை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண அந்த டூல் வந்து இன்னும் அந்த கல்ப்ரேட் தான் கையில் வச்சுருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க தூக்கி போட மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். உடனே ஜூ சொல்கிறாரு, ஆனால் அந்த கொலை நடந்து 7 வருஷம் ஆகுதே, நான் யாருக்கு தெரியும் அவங்க எங்கே ஒழிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் காரில் போய் உட்காடுறாங்க. லீ வந்து அமைதியாக இருக்கான். என்னாச்சு, எதை பற்றி யோசிச்சுட்ருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட அப்பா அம்மாவே நீ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்ல. என்ன, நீ அவங்களோட பையனை பற்றி பேசிகிட்டு இருக்கியா? என்ன, ஒரு கிரிமினலை நினச்சி நீ கவலைப்படுறியா? உன்னை இது வரைக்கும் எல்லாரும் நீ தான் கிரிமினல் அப்படின்ட்டு எவ்வளோ புள்ளி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீ ஏன் இவ்வளோ சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்க? இந்த அளவுக்கு யாராவது ஒருத்தவங்களை புள்ளி பண்ணியிருந்தா நீ இந்நேரம் மனுஷங்களே வந்து வெறுத்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க, ஆமாம், நானும் வந்து மனுஷங்க எல்லாரையும் வந்து வெறுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது வந்து இதை விட இன்னும் கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் வியர்டாக தானே இருக்கேன் அப்படின்ட்டு லீ சேர்க்குறான். ஒன்னே ஜூ, இல்லை, அது உன்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம். உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்றத நினச்சாவே மேலே இருக்க எல்லாரையும் வந்து எனக்கு கொல்லணும் அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கார் எடுக்கிறாரு. இப்போ நம்ம லீயோட ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. லீ வந்து, நான் உங்களை வர வேணான்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்னே ஜூ வந்து அவன் சொல்கிறத எதுவுமே கண்டுக்காமல் வந்து எல்லா இடமும் செக் பண்ணி பார்க்குறாரு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. நம்ம லீ ஜூவை கூப்பிட்டு, நீங்கள் டேரக்டர் டக்குக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறது எனக்காக ரஷ் பண்ண வேணாம், உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கேஸ் தானே, எனக்காக இதை வந்து நீங்கள் ரஷ் பண்ணாதீங்க, பொறுமையாக வந்து எல்லா எவிடன்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்கிறான். இல்லை, இதுக்கப்புறமும் எனக்கு அது முக்கியமான கேஸ் இல்லை, எனக்கு இப்போது அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது, அதை வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாஸ்டில் நடந்ததை விட எனக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. ஒன்னே லீ, சரி, உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஏதோ பிளான் இருக்குதுன்னு சொன்னீங்கள்ல, நல்லா போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜூவும் வந்து அவனை பண்ணிவிட்டு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் வந்து போயிட்டாரு. இப்போ லீயும் உட்காந்து சும்மா வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா பார்க்க போகிறான். அப்போ கரெக்டாக அவன் நடந்து வர சொல்ல தெரியாமல் டேபிள் கார்னரில் இடிச்சுக்கிறான். ஐயோ வலிக்குதே அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு இருக்க சொல்ல அவனுக்கு கால் வருது. யார் கால் பண்ணாங்க அப்படின்னு கூட அவன் வந்து பார்க்கல. எனக்கு அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அங்கேருந்து, லே, நீங்கள் இப்போ வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்புறமா தான் இவன் யார் அப்படின்னு பார்த்தா ப்ராசிக்யூட்டர் யூன் இருந்தார்ல, அவர் வந்து கால் பண்ணுறாரு. ஓ, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை, அர்ஜென்ட்டான மேட்டர் ஒன்று இருக்குது, சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் நான் சஸ்பெண்ட் ஆகிட்டேனே, நான் வரலாமா அப்படின்ற மாதிரி வந்து இவன் கேட்குறான். இன்றைக்கி இன்னும் முடியலல்ல, அதனால் உங்களோட சஸ்பென்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. சரி, அப்போ நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் இது எதுக்காக அப்படின்ற மாதிரி வந்து லீ கேட்குறான். இதுவா, அந்த பாட்டியை கொலை பண்ண டூலை பற்றி தான் ஏதோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க வந்து ப்ராசிக்யூட்டரோட ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்காங்க. அதான் நான் வேறு வெளில இருக்கேன்னா நான் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. என்ன, யார் வந்திருக்கா, தகவல் சொல்கிறதுக்கு யாராவது வந்திருக்காங்களா? சரி, நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு இவனும் கோட்டை எடுத்துகிட்டு போகிறான். இங்கே ஜூவை காமிக்கிறாங்க. அவங்க ஆன்ட்டி கூட காலில் பேசிகிட்டு இருக்கான் போல். ஆன்ட்டி, எனக்கு வேற ஒரு இடத்துக்கு போகணும், நான் அங்கே போயிட்டு எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ வந்துடுறேன், சாரி லேட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் வைக்கிறான். எங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துக்கு வந்தால அங்கே தான் வந்திருக்கான். இவன் கூட ஒர்க் பண்ண ப்ராசிக்யூட்டர் வந்து இறந்தாங்கள்ல, அவங்களோட மெமோரியல் கிட்ட தான் வந்திருக்கான். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு, உனக்கு தெரியுமா, நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு வந்து வெளில வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சு ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருக்கு வந்து திடீர்னு ஞாபகம் வருது, இங்கே வந்து டக் ஒன் டைம் வந்து சொல்லியிருந்தார்ல அவரோட சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அது வந்து அவருக்கு ஒன்றே ஞாபகம் வருது. அப்போது அந்த அக்கா வேற சொல்லியிருப்பாங்கள்ல, ஓஜேவனோட லவ்வர் வந்து அவனோட தங்கச்சியே வந்து கொன்னான் அப்படின்ட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவர் வந்து அந்த தங்கச்சியோட திங்ஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு வந்து வராரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு
அந்த பொண்ணோட அஸ்தியை எடுத்து வந்து இவர் வந்து உள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாரு. உடனே பக்கத்தில் இங்கே ஒர்க் பண்ணுறவர் ஓடி வந்து ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் அதையும் கேட்காம உள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதில் பார்த்தா ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்க டூல் வந்து கிடச்சிருது. கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஷாக் ஆகிட்டான் அவன். இவர் வந்து அதை எடுத்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டு நான் இங்கே இருந்த இடத்துல நீ தான் பார்த்த அதனால் நீ விட்னஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இப்போ அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. லீ வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். அங்கே பார்த்தா சாங் இருக்காரு. ஹே லீ நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். உடனே அவர் ப்ராசிக்யூட்டர் யூன் தானே உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னார். எனக்கும் அவர் கால் பண்ணார். 2 பேர் இருந்தால் இன்வெஸ்டிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அவர் என்னையும் வந்து உங்கள் கூட வர சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து சாங் சொல்கிறான். உடனே லீ கேட்குறான் சரி அந்த ப்ராசிக்யூட்டர் எதை பற்றி இந்த கேஸ் அப்படின்றது உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்ற மாதிரி லீ கேட்க வாங்க நம்ம சீக்கிரமாக போகலாம் டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சாங் கூட்டிகிட்டு போகிறான். லிஃப்ட்டில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. அது வர லேட் ஆகுது. இது வர லேட் ஆகுது நம்ம வேணால் படி வழியாக போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து லீயும் சொல்லிடுறான். இப்போ நம்ம ஜூ காமிக்கிறாங்க. அவன் வந்து காரில் வந்துக்கிட்டே இருக்கான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். ப்ராசிக்யூட்டர் ஜூ நீங்கள் டக்கோட எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கள அந்த எவிடன்ஸ் எல்லாத்துலேயுமே கலப்படமாக இருக்குது. அதுவும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட டிஎன்ஏ தான் அதில் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஓ சாரி நான் இதுக்கப்புறம் அவங்கள கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. இவர் வந்து அதில் இருக்கிறது லீயோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டான். எனக்கு இது கொஞ்சம் வியர்டாக இருந்தது. ஏன்னா நீங்கள் கொடுத்ததில் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஆனால் ஒன்றில் மட்டும் கலப்படமாக இருந்தது. அதனால நான் அந்த டிஎன்ஏவை நம்ம கூட ஒர்க் பண்ணுற எல்லாரோட டிஎன்ஏவோட செக் பண்ணி பார்த்தேன். அப்போது நான் வியடாக உன்னை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க என்னாச்சு என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு ஜூ வந்து கேட்குறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் அந்த க்ளவுஸ் கொடுத்தீங்கள அந்த க்ளவுஸில் இருக்க டிஎன்ஏ செக் பண்ணதுக்கு அவரும் டக்கும் அப்பா பையன் அப்படின்ட்டு காமிச்சதில்ல அந்த அப்பா வந்து டக் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அந்த பையனோட டிஎன்ஏவும் உங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க கிட்ட மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. யார் அது அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க அதுவா அவங்க இப்போது கூட உங்கள் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு யாரும் இல்லை சாங்கோட டிஎன்ஏ தான் அது அப்படின்ற மாதிரி ஃபோனில் அவங்க சொல்கிறாங்க. அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ ஸ்டெப்ஸில் நம்ம சாங் முன்னாடி போயிட்டுருக்கான். முன்னாடி லீ வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். திடீர்னு சாங் நின்றுட்டு லீ நீங்கள் இப்போலாம் வந்து உங்களோட ரூமில் இருக்கிறதில்ல தானே அப்படின்ற மாதிரி கேட்க இல்லையே நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். ஆனால் நான் எப்போவுமே வந்து உங்கள் வீட்டுக்கு போக சொல்லோ நீங்கள் வீட்டிலே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சாங் சொல்கிறான். அப்போ தான் வந்து லீக்கு ஸ்ட்ரைட் ஆகுது. ஃபஸ்ட் எபிசோடில் அவன் வந்து ஒருத்தரை பார்த்துருப்பான்ல வியர்டாக அந்த டெட் பாடி பக்கத்தில் இருந்தது தான் அவர் வந்து அப்படியே சாங்கை மாதிரியே இருக்கார். எங்கே பார்த்தா நம்ம ஜூ வந்து லீக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டேய் காலேட்ரா அப்படின்ட்டு இவர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எங்கே சாங் வந்து கத்தி எடுத்து மேலே போ ரூஃபுக்கு போ அப்படின்ற மாதிரி மிரட்டி கூட்டிகிட்டு போகிறான். ஒன்றே லீ வந்து சாங் இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் இப்படி பண்ணாலும் எதுவுமே மாறாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அவன் வந்து லீயோட கொலரை பிடிச்சிட்டு உனக்கு என்ன தெரியும் நான் உனக்கு கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீயே வந்து கீழே குதிச்சு செத்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து நடந்து முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். லீ வந்து அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கான். பில்டிங்கோட எட்ஜ்கிட்ட வந்துட்டாங்க. நம்ம லீ ஒன்னே ஆமாம் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது உங்களோட சைடில் வந்து நான் இந்த ஸ்டோரியை கேட்டதே இல்லை எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி லீ கேட்க இதெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி சாங் கேட்குறாரு. என்ன கேட்க வர அப்படின்ட்டு லீ கேட்குறதுக்கு இல்லை டக் ஓஜியான் அவங்க 2 பேரும் ரொம்ப செல்ஃபிஷான பீப்புள். அவங்க 2 பேரும் என்னமோ பெரிய காதல் கடையில் இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சாங் சொன்னோடனே லீ சொல்கிறான் அவங்க அப்பாவோட சொத்து எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். எனக்கு இந்த ரோமியோ ஜூலியட் மாதிரி பண்ணுறதே வந்து சுத்தமாக பிடிக்காது. அவங்க பண்ணுறதுனால வர கான்சிக்வன்ஸாக அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாகவே எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி லீ வந்து சொல்கிறான். ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அவங்க 2 பேர்னால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்.
அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய பத்தி அவங்க சுத்தமா ஒண்ணுமே கண்டுக்கல. அப்படியே வந்து தூக்கி வீசிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ற தப்பெல்லாம் கிளீன் பண்றதுக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன். அதனால எனக்கு பதிலா அத நீ பார்த்துக்கோ. நீ வந்து ஜூ பக்கத்துலயே இருந்து அவர் என்னலாம் பண்றாரு அப்படின்றத பார்த்து எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லு. என்ன, நானா உங்களுக்கு வேலைக்காரனா? அங்க பாருங்களேன், நீனு நானு நம்ம 2 பேருமே நம்ம பேரண்ட்ஸால எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனா, நீ மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம்? என்னால மட்டும் சந்தோஷமா இருக்க முடியல. உனக்கும் என்ன பார்த்தா கேவலமா தானே இருக்கு. இப்படியே போச்சுன்னா என்னோட மொத்த வாழ்க்கையுமே வந்து வேஸ்ட் ஆயிடும். ஆனாலும் பாரேன், இங்க கூட நீ சந்தோஷமா தான் இருக்க. என்னோட வாழ்க்கை தான் மோசமாகுது. எல்லாத்துலயும் ஏன் நானே மாட்டிக்கிறேன்? அப்படின்ற மாதிரி நம்ம சாங் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். உடனே லீ சொல்றான், நான் வேணா ப்ராக்சிகிட்டர் ஜூ கிட்ட ஏதாவது பேசி பார்க்குறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்ல, இல்லை வேண்டாம், நீ செத்தா மட்டும்தான் ப்ராக்சிகிட்டர் ஜூ வந்து நிறுத்துவார், அதனால நீ இங்கேருந்து குதிச்சிடு அப்படின்ட்டு சொல்லி கத்தியை வச்சு மிரட்டுறான். லீ சொல்கிறான், ஆனால் ப்ராக்சிகிட்டர் ஜூக்கு வந்து நான் சூசைட் பண்ண மாட்டேன் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதை பற்றி எனக்கு எதுவும் கவலையும் இல்லை. உனக்கும் தெரியும்ல, இப்போ நீ குதிச்சா அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, அதனால் சீக்கிரமாகவே இந்த கேஸை வந்து மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாங் வந்து அந்த கத்தியை முன்னாடி வச்சு லீயை வந்து பின்னாடி தள்ளிக்கிட்டே வரான். ஒன்று லீ என்ன பண்ணுறான்னா அந்த கத்தியோட ஹெட்ஜை வந்து பிடிக்கிறான். அந்த கத்தி வந்து அவனோட கையிலையும் வெட்டிடுது. அதனால் வந்து ரத்தமும் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் லீ சொல்கிறான், இப்போ நான் கீழே குதிச்சா அது வந்து மர்டர் தானே, ஏன்னா ஆல்ரெடி என்னோட ரத்தம் வந்து அந்த கத்தியில் பட்டுருச்சு, என் கையிலையும் வந்து கொலை பண்ணதுக்கான அடையாளமும் இருக்குது அப்படின்ற மாதிரி லீ வந்து சொல்கிறான். உடனே சாங்குக்கு செம்ம பயமாயிடுது. ஐயோ என்னாச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன் நீ ஏன்டா இப்படி பண்ண? நீயும் என் கூட விளாட்றல, உனக்கும் என்னை பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கா? உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த கத்தி எடுத்துகிட்டு வரான். கரெக்டாக வந்து பின்னாடி ஜூ வந்துடுறாரு. ஜூ வந்து பார்த்தோன்னே சாங் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து, நீங்கள் எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கீங்க, எல்லாரும் சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லீயை வந்து குத்திடுறான். அப்படியே வந்து லீயும் மயங்கி விழுந்துடுறான். நம்ம ஜூ வந்து லீயை பிடிச்சிக்கிட்டு, லீ கண்ணை மூடாத கண்ணை மூடாத அப்படின்ற மாதிரி வந்து அழுகுறாரு. அதுக்கப்புறம் கால் பண்ணி, என்னோட இன்வெஸ்டிகேட்டரை ஒருத்தன் வந்து வயிற்றுலேயே கத்தியை வச்சு குத்திட்டான், அதனால் இப்போ என்னோடய இன்வெஸ்டிகேட்டரும் மயங்கிட்டாரு, நாங்கள் ரூஃபில் தான் இருக்கோம், யாராவது சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இப்போ அங்கேயே வந்து செயின் கட் ஆகுது. லீ வந்து ஹாஸ்பிட்டல் பெட்டில் வந்து படுத்துட்ருக்கான். ஜூ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் கண்ணில் வந்து தண்ணியே வருது. ஒன்னே ஜூ, சாரி, எனக்காக எதையும் நினச்சி நீ கவலைப்படாத, அதே மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கேயே வந்து செயின் கட் ஆகுது. இப்போ பீச் தான் காமிக்கிறாங்க. இப்போ நியூஸ்லலாம் வந்து காங்கர் வந்தார்ல, நம்ம லீயோட அப்பா கொலை பண்ணதா சொன்னாங்களே, அந்த கேஸ் பற்றி தான் வந்து போயிட்டுருக்கு. நியூஸில் என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா, முன்னாடி நடந்த கெசினோ கேஸோட கேஸில் ஒரு புதிய திருப்பம் வந்திருக்கு. அப்போ கல்ப்ரிட்டாக வந்து ப்ரூவ் பண்ணவர் வந்து உண்மையாக கொலைக்காரர் கிடையாது. அந்த கெசினோட பாஸை கொலை பண்ணது ஓசோங் குரூப்போட செகண்ட் டாட்டரான ஹோஜெயோன், அப்புறம் அவளோட லவ்வரும் சேர்ந்து தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு பையனும் இருக்குது அப்படின்றதுலாம் வந்து நியூஸில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ஜூ வந்து அப்படியே நடந்து போகிறாரு. ஆப்போசிட்டில் லீ வரான். ஒன்னே ஜூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, லீயும் உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு சொல்கிறான். எனக்கு இப்போ தான் தோணுது, நீ மட்டும் அன்றைக்கி நான் சொன்ன ப்ரப்போசலுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பேனா அப்படின்ட்டு தெரியலை. நான் அப்பயே எல்லாத்தையும் விட்டுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பத்துலேருந்து அப்படின்னு தெரியல, எவ்வளோ நாள் நான் உன் கூட இருக்கணும், அவ்வளோ நாள் வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உனக்கு தெரியுமா, 15 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு எப்போவுமே வந்து உன் கூட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. நீயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, அதே மாதிரி எவ்வளோத்தையும் நீ வந்து தாங்கிக்கிட்டு இருக்கு, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. ஒன்றும் இல்லையும், உங்களுக்கு தெரியாது நானும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா, என்னால் உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். ஒன்னே ஜூ, சரி நான் திருப்பி உங்ககிட்ட ஒரு ப்ரப்போசல் கேட்குறேன், ஆனால் இது வந்து ரொம்ப நல்ல ப்ரப்போசலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது,
என்ன ப்ரப்போசல் அப்படின்ற மாதிரி லீ வந்து எக்ஸைட்டடாக கேட்க, ஆனால் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நீ வந்து எஸ் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்லிட்டு, நீயும் நானும் டேட் பண்ணலாமா லீச்சையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. என்னது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்கிறான். உடனே ஜூ வந்து லீயோட கையில் ஹேண்ட்கஃப் போடுறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். அதுக்கப்புறம் அதோட இன்னொரு சைடை வந்து அவரோட கையிலையும் போட்டுக்கிறாரு. நீ இதுக்கப்புறம் எனக்கு க்ளோஸாகவே இருக்கணும், எனக்கு பக்கத்துலேயே இருக்கணும், எங்கேயும் நீ இதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. சரி அதெல்லாம் ஓகே, ஆனால் இதை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து லீ கேட்குறான். உடனே ஜூவும், ஆமாம் நானும் அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன், இது உன்னோட பேக்கில் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறான். என்னது ஏன் பேக்கா? இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் எப்போவுமே என் கூட ஹேண்ட்கஃப்ஸ் வந்து வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி லீ வந்து சமாளிக்கிறான். ஓ அப்படியா, சரி எதுக்கு அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க, அதுவா எதுக்கையாவது தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போலீஸாக ஒர்க் பண்ணல, நான் போகிற இடத்துல ஏதாவது கிரிமினல்ஸ் இருந்தால் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் வந்து வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்கிறான். ஓ ஓகே ஓகே, நீ எது சொன்னாலும் நான் வந்து உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நான் வந்து உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. அண்ணே லீயும், இது அந்த மாதிரி கிடையாது, நான் சொன்னேன், உன்னோட மைண்டில் என்ன தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து லீ கேட்குறான். என்னோடய மைண்டில் எப்போவுமே வந்து உன்னை பற்றி தான் யோசிச்சிருக்கோம், என் மைண்டில் நீ மட்டும் தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜூ வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு, லீச்சையா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். இல்லை வாயால் சொல்ல அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. இந்த காலத்துலலாம் அப்படின்லாம் பண்ண தேவையில்ல, அது ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி லீ வந்து சமாளிக்கிறான். ஒன்னே ஜூ என்னை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே நீ இப்படி பண்ணுவியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒன்னே லீ வந்து திரும்பி நடந்து போகிறான். அவனை வந்து திருப்பி பிடிச்சிட்டு, சரி உனக்கு அது பிடிக்கலன்னா நான் வந்து திருப்பியும் உங்ககிட்ட ஃபார்மலாக வந்து இன்னொரு ப்ரொபோசல் கேட்குறேன், லீச்சையா என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கிஸ் பண்ணுறாரு. நம்ம லீயோ வந்து கிஸ் பண்ணியே வந்து ஆன்சர் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா லீ வந்து அவனோட மனசுக்குள்ளே நினைக்கிறான், நம்மளுக்கு கெட்டது அப்படின்றது ஒரு பாம்பு மாதிரி, அது வந்து பொறுமையாக அப்படியே ஊர்ந்து வந்து நம்மளோட காலை வந்து கடிச்சிடும், நம்மளால் நிற்கக்கூட முடியாது. நான் வந்து கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மேலே பார்த்தேன், அவனை வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, இந்த கஷ்டம் என்னை வந்து முழுங்கினாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இவர் கூட நான் இருக்க வரைக்கும் கஷ்டம் ஹாப்பினஸ் எதுனாலுமே வந்து எனக்கு ஓகே, நான் வந்து எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறான். அப்படியே வந்து அங்கே சீன் கட் பண்ணுறாங்க. இங்கேயே இந்த சீரீஸ் வந்து முடியுது. ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஒப்பீனியன் ஓவரால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரூடிங்காக இருந்தது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் அண்ட் சஸ்பென்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வியூஸையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.